ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு 63. சிறுவன் மழலை மொழியில் பேசிக்கொண்டிருந்தால் தாயும் அவ்வாறே பேசுகிறாள். தாய்க்கு நன்றாக பேச வராமலா, முடியாமலா? இல்லை, ஒரு வகையான ஆத்மீய பாவம் தாயின் உள்ளே கூடுகட்டி இருக்கும். அப்படி பேசினாலொழிய அவளுக்கு ஆனந்தமும் திருப்தியும் ஏற்படாது. சிறுவனுக்கு ஆபரணங்கள் அணிவித்து ஆனந்தமாக பார்த்து கொண்டே இருப்பாள். அந்த ஆபரணங்களை போக்கடித்து விடுவானோ என்று பயந்து கொண்டே இருப்பாள். நானும் கூட என்னிடம் வருகின்ற சாந்தியற்ற மனத்தை உடையவர்களுக்கு நல்ல கதைகள் சொல்கிறேன், லீலைகள் செய்து காட்டுவேன். அவர்கள் ஸ்ரத்தையுடன் கேட்பார்களோ இல்லையோ என்றும், மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ இல்லையோ என்றும் அவர்களை கவனித்து உட்கார்ந்திருப்பேன். அது ஓர் ஆனந்தம். தாய்க்கு சிறுவனின் விஷயத்தில் இருக்கும் சுயநலமே என்னிலும் இருக்கும். என்னை பார்த்து பண்டிதர்களும் வேதாந்திகளும் படித்தவர்களும் நான் பரிசவேதி அல்ல என நினைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் அவ்விதமாக அஞ்ஞானத்தோடு என்னிடம் வந்தவுடன் அந்த அஞ்ஞானம் என் பாதங்களின் பால் சரணடைந்து ஞானமாக மாறிவிடும். அவர்கள் அந்த ஞானத்தை எப்போதைக்கும் பத்திரப்படுத்திக் கொண்டால் என் ஆனந்தம் வரம்பு மீறி அவர்களை என்னுள் ஐக்கியமாக்கிவிடும். உலோகத்தை களிம்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டுமல்லவா? என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா.